வணக்கம் நண்பர்களே, சின்னத்திரை நிகழ்ச்சிகளை விரும்பி பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி காத்துட்ருக்கு. நம்ம எல்லோரும் ரொம்பவும் விரும்பி பார்க்குற ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த சீசன் முழுக்க சின்ன குட்டீஸ்களோட அபாரமான பாட்டு திறமையை பார்த்து அசந்து போயிருக்கோம். இப்போ இந்த நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபினாலேக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்தினராக யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் சந்தோஷப்படுவீங்க. அவர் தான் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சிவகார்த்திகேயன். ஆமாங்க, நடிகர், பாடகர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமை கொண்ட சிவகார்த்திகேயன் இந்த சீசனின் இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறாரு. தன்னுடைய நகைச்சுவையான பேச்சாலும் இயல்பான நடிப்பாலும் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்லையும் சரி, பொது நிகழ்ச்சிகள்லையும் சரி, குழந்தைகளோட ரொம்ப அன்பாக பழகி அவங்கள உற்சாகப்படுத்துறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனாலேயே இந்த லிட்டில் சாம்ப்ஸ் இறுதிப் போட்டிக்கு அவர் வர்றது ரொம்பவே பொருத்தமான விஷயம்னு சொல்லலாம். சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சி சின்ன வயசுலேயே அபாரமான பாட்டு திறமை கொண்ட குழந்தைகளின் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு அருமையான மேடை. இந்த மேடை எல்லாருக்குமே கிடைக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த சீசன் 4 முழுக்க பல திறமையான குட்டீஸ்கள் தங்களோட இனிமையான குரலாலும் பாடும் திறமையாலும் நம்ம எல்லாரையும் அசர வச்சுட்டாங்க. மற்ற சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் என்னை பொறுத்தவரையும் ரொம்பவுமே பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசனில் எல்லா சுட்டீஸுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவங்க ஒவ்வொன்றையும் அழகாக வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னால் மிகையாகாது. இந்த சீசன் 4 ஒவ்வொரு வாரமும் புது புது பாடல்கள், விதவிதமான கெட்டப்னு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பாக போச்சு, ரொம்பவும் எமோஷ்னலாகவும் போச்சுன்னு சொன்னால் மிகையாகாது. இந்த சீசனின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அந்த திறமையான போட்டியாளர்கள் யார் யாருன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். இந்த சீசனோட இறுதிப் போட்டியாளர் ஹேமித்ரா, ஸ்ரீமதி, யோகஸ்ரீ, திவ்னேஷ், அபினேஷ் மற்றும் மகதி. இவங்க எல்லாரும் தங்களோட அபாரமான திறமையால் இந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருமே தங்களோட தனித்துவமான பாடும் திறமையால் இந்த மேடைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. அதனால தான் அவங்க டாப் 6 வந்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஏன் சிவகார்த்திகேயன் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வர்றாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் குட்டீஸ்க்கு இப்போ சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்சதுனால அவரை கொண்டு வந்து டிஆர்பி ரேட்டிங்கை வந்து எகிறது ரொம்பவும் டாப்பில் கொண்டு வர்றதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து சேனலுக்கு தெரிஞ்சது தான், நம்ம எதுவும் பெருசாக இதில் சொல்லிக்க தேவையில்லை. ஃபினாலேக்கு இவர் வர்றதுனால என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு தான் பார்ப்போமே. முதல்ல இந்த திறமையான இறுதிப் போட்டியாளர்களின் பாட்டை அவர் ரசித்து அவங்கள உற்சாகப்படுத்துவார். அவரோட இனிஷியல் வாழ்த்துறை கண்டிப்பாக இந்த இளம் பாடகர்களுக்கு ஒரு பெரிய உந்துகோலாவோ சக்தியாவோ இருக்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் ஒரு சிறந்த பாடகரும் கூட, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அவரே ஒரு பாட்டு பாடி இந்த மேடையை இன்னும் சிறப்பிக்கலாம். சின்ன குழந்தைகளோட அவரோட கலகலப்பான உரையாடல் எப்போவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இறுதிப் போட்டியாளர்களின் திறமையை பாராட்டி அவங்களோட எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல அறிவுரைகளையும் அவர் வழங்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மொத்தத்தில் சிவகார்த்திகேயனோட வருகை இந்த இறுதிப் போட்டிக்கு இன்னும் கூடுதல் எனர்ஜியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குன்னு சொன்னால் நம்பாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக. அடுத்து இந்த சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே எப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறீங்களா? ஆல்ரெடி எல்லாரும் ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. எப்போ நடக்க போகுதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல ஆசைப்படுறேன். இந்த முக்கியமான நிகழ்ச்சி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு, அதாவது நாளைக்கு 3 மணிக்கு நம்ம ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போது. அதே சமயம் இந்த ப்ரோக்ராம் வந்து நேரு விளையாட்டு அரங்கில் நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவ்வளவு திறமையான சின்ன குழந்தைகளோட அபாரமான பாட்டு திறமையும் நம்ம சிவகார்த்திகேயன் அவங்களோட ஸ்பெஷல் அப்பீரன்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. குறிப்பாக இறுதி போட்டியாளர்களை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஹேமித்ரா, ஸ்ரீமதி, யோகஸ்ரீ, திவ்னேஷ், அபினேஷ் மற்றும் மகதி அவங்களோட சிறப்பான பர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து இந்த அற்புதமான இசை விருந்தை கண்டு மகிழ்வைங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்பவும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இறுதிப் போட்டியாளர்களை யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே,
சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 இறுதிப் போட்டிக்கு சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக வர்றது உண்மையிலே ஒரு செம விருது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 ஃபைனலிஸ்ட்டும் அவங்களோட திறமையை, அபாரமான திறமையை பார்க்க நாம் எல்லாரும் ஆவலோடு இருப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் எல்லோரும் ஆவலோடு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.